சொல்லுங்க. யார் இருக்கிறாங்க மேடம்? யார் என்ன இருக்கிறா? பண்ண ஒரே நிமிஷம் நீங்க அவங்களோட இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தான் மேடம், இல்லைன்னு மேடம். நான் எப்போ பார்த்தாலும் இதே தான் அவங்க என்ன சொல்லுவாங்க. உங்களை என்ன சொன்னா புரிஞ்சுப்பீங்க? அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவ என்ன பண்ணணும்? நீங்க அவ இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க மனைவி இப்படி உங்களை விட்டுட்டு இன்னொருத்தரோட தொடர்பு ஆயிட்டு, இல்ல நீ தான் சரியில்லை, நீ சுத்தமா இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல அப்படி சொன்னா இருந்து புள்ள பெத்தி அப்பெல்லாம் நாங்க ஒப்பல. இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு வாய முறை இருந்தா இப்ப பேச வைக்கிறேன். எவ்வளவு குடிச்சிட்டு வந்தாலும் பொண்டாட்டிங்கன்னு கேக்குறீங்களா? அப்ப நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்களா அப்ப உங்களை ஒதுக்கி வச்சா போயிட்டோம், நீ குடிக்கிறப்போ நான் விளையாட்டு சொல்லுங்க மேடம். இது வீட்டு வேலை 5 நிமிஷம் வேலை நான் பண்ணிடுவேன். நீ பண்ற ஒரு 3 வருஷமா நான் என் அக்கா தங்கச்சி பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் நான் பேசாம எப்படி இருக்கிறேன்? நான் கும்பலா இருந்தேன். என் கூட லவ் பண்ணும்போது நீ பாத்துக்கிறேன். நான் ஒரு கடைக்கு போனா கூட எங்க அக்கா தங்கி கும்பலா போய் நீ எதுக்குமா உங்க அம்மா பாட்டு எல்லாம் பேசாம இருக்க? வேற என்ன பண்றது? அவங்க எதிர்க்க உன்னை புச்சி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நான் இருக்கிறேன். அவங்க ஒரே வார்த்தை, அவர் சரியில்லை, விட்டுட்டு வா, விட்டுட்டு வான்றாங்க. யார் 2 பிள்ளைங்க அப்பான்னு கேக்குது. நான் யாரை மேடம் காட்டுறது?